அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு நீட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு 11க்கான கெமிஸ்ட்ரி ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11th அண்ட் 12th ஜேஇ நீட்டுக்கான டெஸ்ட்டு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோவில் நீட் அண்ட் ஜேஇ மோஸ்ட்லி ஜேஇக்கும் நீட்டுக்கும் ஒரே மாதிரியான கொஷின்ஸ் தான். 12th கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 11 10 வரைக்கும் ஆன்சர்ஸ் கீ பார்க்கல அப்படின்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜேஇ பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ போய் சேரும். நம்ம வீடியோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு 12th கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர்ஸ் கீ பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் 5 அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 17 இதற்கான ஆன்சர்ஸ் டி ஆப்ஷன் பன்சன் பர்னர் அண்டு மெஷரிங் சிலிண்டர். சரிங்களா, எது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் கொஷின்ஸு 17க்கு டி ஆப்ஷன். அதுக்கடுத்து 18க்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பி ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சிங்க. 18க்கு பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 19க்கு சி ஆப்ஷன். இது எல்லாமே டென்டேட்டிவ் கீ தான். ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ நமக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அப்லோட் பண்ணுவோம். அதையும் ஒரு வாட்டி ஃபைனல் செக் நீங்கள் பண்ணீங்க. 19க்கு சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 20 பி ஆப்ஷன் 15.75. 20க்கு பி ஆப்ஷனை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 21க்கு சி ஆப்ஷன் 0.1. 21க்கு சி ஆப்ஷன் 0.1. அதுக்கடுத்து 22 சி ஆப்ஷன். அதுக்கும் சி ஆப்ஷன் அதை நோட் பண்ணி வச்சிங்க. வீக் ஸ்ட்ராண்டு எல்லோ பிங்கிஷ் கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 23வது கொஷின் 23க்கு பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அர்ஜினைட்டு அது பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 24க்கு சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்கைல் ஆல்டைஸ். சி ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 25க்கு ஏ ஆப்ஷன். இதில் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரலாம். ஐசோ பியூட்டைன் அப்படின்னு வரலாம். இங்கே பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. அது ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வரும்போது தான் நம்ம செக் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கடுத்து 26க்கு பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 27க்கு பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 28க்கு ஏ ஆப்ஷனை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 29க்கும் ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஃபைனல் 30வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் டி ஆன்சர்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம அப்லோட் பண்ணோம், அதை ஒரு வாட்டி நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். இதனால் இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷனே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி கொடுத்துருக்கிறதுனால அதில் சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.